கொடுக்கலான்னு சொல்லி பார்த்து ரெடி பண்ணி வைப்போம். சரி விழுந்துடாத. என்ன போசுது இது? என்னது? பானையா? பானை சாப்பாடா உள்ள? சூப்பர். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு வந்து வீடியோ பாப்பாவோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ஷடவுன் வேறு. ஸோ நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்துட்டு 8:15 ஆகுது. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு தான் நான் எந்திரிப்பேன் டெய்லியுமே. வந்துட்டு நைட்டு எப்படி ஒரு 4 or 5 டைம்ஸ் எந்திரிச்சிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஸ்கின் கேர்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து மேடம் தூங்கிட்டுருக்காங்க. 8:30க்குள்ளே நான் வந்து மில்க் வந்து கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஸோ அதிலேருந்து நான் உங்களுக்கு இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு அண்ட் சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ லைட்டாகவே இது ஆறி இருக்கும். அந்த மில்க் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். பாப்பாவோட ரொட்டீன் என்ன அப்படின்னா 9 o'clock அந்த மாதிரி தான் எந்திரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 5:30 போல் மில்க் குடித்தாங்க. இப்போ 8:30 ஆக போகுது. ஸோ இப்போ கொடுத்துருக்கு. இப்போ எந்திரிச்சதுமே வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க. லேட்டாக கொடுத்தோம், எந்திரிச்சதுக்கப்புறம் மில்க் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஆர் இட்லி ரெண்டுமே வந்து அடிஷ்னலாக வச்சுப்பேன். எது அவங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்றது. ஸோ வாங்க அதையுமே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஹாய் பேபி, குட் மார்னிங். பாப்பா எழுந்ததுமே நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டைப்பர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ப்ளைன் வாட்டர் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உச்சந்தலையில் வந்து நான் எப்போவுமே வந்து கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து மேடமை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா என்னோட இன்லாஸ்ட்டை வந்து கொடுத்துருவேன். ஸோ அவங்க கொஞ்சம் என்கேஜிங்காக பார்த்துக்கிறக்க கேப்பில் வந்துட்டு நான் வந்து என்னோட குக்கிங் ஒர்க் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இதை மேண்டேட்ரியாக நான் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் மார்னிங்குள்ளே. அண்ட் மிச்சம் இருக்க நேரம் ஃபுல்லாக பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோ மேக்ஸிமம் வந்து இப்படிதான் ரொட்டீன் வந்து போகும். பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கிளாஸில் வந்துட்டு 3/4 கிளாஸ் வந்துட்டு வாட்டர் எடுத்துகிட்டு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சத்து மாவு எடுத்து நல்லா ஒரு குட்டி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு அதை கஞ்சி பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா வந்துட்டு அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து நல்லா குக் பண்ணிட்டு நாட்டு சக்கரை வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படின்னா வந்து அதுக்கு பதிலாக சால்ட் கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து கீ சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் வாட்டருக்கு பதிலாக நம்ம மில்க் சேர்த்து கூட இந்த சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவோட டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்.
பட் வந்துட்டு எங்கே ஒரு பொரி கொடுத்து விட்ருப்பேன் பவுலில் மாமா கிட்ட. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே தூக்கத்தை போட்டுட்டாங்க. மாடியில் தான் தூங்கிட்டு இருக்கு பாப்பா. ஸோ இப்போ டைம் வந்து 12:40 ஆகுது. ஸோ இப்படி தாங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த ஃப்ரூட் கொடுக்கலாம் அதை கொடுக்கலான்னு சொல்லி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வைப்போம். பட் வந்துட்டு மேடம் வந்து தூங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. ஸோ நானும் இப்போலாம் ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பனானா கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அவகேடோ வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் கொடுத்ததில்ல பாப்பாவுக்கு. ஸோ இந்த டைம் வந்து ஸ்மூத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து அவங்க வந்து தூக்கத்தை போட்டாங்க. இனி வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஈவினிங் கூட பார்த்துக்கலாம். லன்ச் வந்து மேடம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் லன்ச் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு இடையில் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ பயங்கரமாக பெயின் வச்சு செஞ்சிட்ருக்கு. ஸோ அதோடையே இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் எடுத்துகிட்ருக்கேன். எந்த ஒரு சிம்டம்ஸுமே வேறு இல்லை. ஸோ பட் பரவாயில்ல, சமாளிப்போம். கொஞ்சம் பெயின் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் ரெஸ்ட். இன்றைக்கி ஷடவுன் வேறையா. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது. பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரட்டும். வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். என்ன வேணும்? பா சாப்பிடுவோமா? மார்னிங் வந்து எங்களுக்கு இந்த பூசணிக்காயை வந்துட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பாயில் பண்ணது கொஞ்சம் பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு கொண்டக்கடலை குழம்பு தான் வந்து வச்சிருந்தேன். ஸோ அந்த கருப்பு சுண்டலையுமே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன். இதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு இந்த ரெண்டையுமே வந்துட்டு ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா ஒரு ட்ராப் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு ரசம் லைட்டாக மேலே ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட போகிறேன். பாப்பாவுக்கு இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுனால சால்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலை பூசணிக்காயில் வந்து நான் சால்ட் சேர்க்கலை. ஸோ அதனால வந்து ஒரு பிச்சு சால்ட் போட்டு நானும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன். என்னதான் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸை காமிச்சு ஊட்டி விட்டாலும் வந்துட்டு அது வந்து முடியவே மாட்டேங்குது. ஆனா அந்த டிவில ஆடு போட்டா அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்னு தெரியல, அவ்வளவு பிடிச்சிருக்கு. அந்த ஆடு முடியிற வரைக்கும் வந்துட்டு கண்ணு வந்து கொஞ்சம் கூட அசையாது. அந்த அளவுக்கு அதவே தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கேப்ல தான் நான் வந்து இப்போ ஊட்டுற மாதிரி இருக்குது. மொபைல் கையில கொடுத்து சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு இது எனக்கு எவ்வளவோ பெட்டர்னு தோணுது. இதே கூட வந்து அவங்க அப்பா இருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து பிளே பண்ணிட்டே சாப்பாடு ஊட்டி விட்டுருவோம். பட் இப்போ எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால நான் டிவில வந்து ஆட் போட்டு விட்டுட்டு தான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். அதுவுமே லாஸ்டா ஒரு 3 வாய் இருக்கிறப்போ வந்துட்டு பாப்பா மிச்சம் வச்சுட்டாங்க. நான் ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு சாப்பிட்டதே போதும். அண்ட் கூடவே சேர்ந்துட்டு நானுமே இந்த லஞ்ச் எடுத்துக்க போறேன். இன்னைக்கு வந்துட்டு சுண்டல் குழம்பு பூசணிக்காய் பொரியல் அதுதான் வச்சிருந்தேன். கூடவே ஒரு கப் கர்ட் எடுத்துக்க போறேன். இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச். ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சேன். குளிக்க வைக்கிறப்போ பெருசா அழுக மாட்டாங்க. பட் அந்த தண்ணியில விளையாடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதுல இருந்து டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றதுதான் பெரிய டாஸ்கா இருக்கும் எனக்கு. வணக்கம் சொல்லிட்டு வணக்கம். ஈவினிங் 5:30 போல பாப்பாக்கு மில்க்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு எங்க ஏரியால இருக்க பார்க்குக்கு தான் இப்ப போறோம். ஷூ எல்லாம் போடுறப்பவே வந்துட்டு மேடம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க நம்ம பார்க்குக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்துட்டு இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெல் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. ரெயின் வந்து கண்டினியூவாக இருந்தனால கொஞ்சம் அங்கங்கே வந்து செடியெல்லாம் வந்து நிறையா வந்து வளர்ந்துருக்கும். ஈவினிங் டைமில் வந்து பாப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறனால அங்கே நிறைய குட்டீஸ்லாம் வருவாங்க. ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காகவே மெயினாக வந்துட்டு ஈவினிங் வந்து பார்க் போயிடுவோம். சரி சரி விழுந்துடாத. சரி சரி
புடிச்சுக்கோங்க, எனக்கு பயமா இருக்கு. பப்பு ஹலோ, என்ன போசுது? ஹேய், என்ன பண்ற? என்னது? பணம் சாப்பிட போறியா? இது என்னது? பானையா? பானை சாப்பாடா உள்ள? சூப்பர். பார்த்து போ. குட்டியா தெரியுதோ? எனக்கு ஃபேஸ் கட் ஆகுது. இப்படிதான் வரணும். நான் குட்டியா தான் இருக்கேன், குட்டியா தான் தெரியும். நான் தானே ஃப்ரேம்ல தெரியணும், உன் தலை மட்டும் தான் தெரியும். பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் பாப்பாவை. அங்கே போனாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பாப்பா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு அம்மா வந்து லவாப்பழம் வித்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ சீசன் நினைக்கிறேன், ஸோ வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு பீல் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றனால பனானா தான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இப்படிதான் இருக்கும் இவங்க ஃபேஸ் பனானா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். சாப்பிட்டியா? பனானா நல்லா இருந்துச்சா? இன்னொன்று வேணுமா பாப்பு? அவ்வளோதான், கண்டுக்க மாட்டா. இப்போ என்னை கண்டுக்க மாட்டா. நான் கிச்சனுக்கு போய் ஏதாவது ஒர்க் பண்ணுறப்போ மட்டும் நான் தெரிவேன் இவளுக்கு. கரெக்டாக 8 to 8:30 1/2 வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்னாப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் தான் நான் டின்னர் வந்து பாப்பாவுக்கு கொடுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ டைம் வந்து 9 o'clock இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பாப்பா எழுந்துட்டாங்க, அவங்க அப்பா கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து தோசை தான் வந்து கொடுக்க போறேன். ஆல்ரெடி வந்து குழம்பு, சுண்டல் குழம்பு இருந்துச்சுல்ல, ஸோ வந்து நான் வந்து பாப்பாக்காகவே காரம் கம்மியாக தான் வந்து இப்பெல்லாம் குழம்பு வைக்கிறது. நைட் டைம்ல வந்து லைட்டா அதுவே வந்து தொட்டு வந்து ஊட்டி விட்டுறது. இந்த சாப்பிட்ற ஒரு 1/2 to 1 hour தான் வந்து பாப்பா முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நைட் ஸ்லீப் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த டைம் கொஞ்சம் கிராங்கியா தான் இருப்பாங்க. பட் நாங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணி தூங்க வச்சிடுவோம். ஸோ பாப்பாவோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.